Either you watch this video or keep making the same mistakes forever. That's your choice. But என்னென்ன mistakes அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். The first is and the second is ஓகே. ஸோ நிறைய ஃப்ளூவெண்ட்டான ஸ்பீக்கர்ஸ், அட்வான்ஸ் லெவல் ஸ்பீக்கர்ஸ் கூட இந்த ஒரு மிஸ்டேக்கை கான்ஷியஸாக நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படின்னா நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஈதர் சொல்லும்போது நம்ம சிங்குலர் யூஸ் பண்ணுறோமா, ப்ளூரல் யூஸ் பண்ணுறோமா, இந்த மாதிரி குட்டி குட்டி கன்ஃபியூஷன்ஸ் அதிகமாக வரும். ஸோ என்னென்ன மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது நான் லிஸ்ட் டவுன் பண்ணுறேன். அண்ட் மேக் ஷுர் யூ ஹாவ் அ பென் அண்ட் அ பேப்பர் வித் யூ ஸோ தட் யூ கேன் லேர்ன் இட் அண்ட் தென் ஸ்பீக் இட் அவுட் ஃப்ளூவென்ட்லி. ஸோ த ஃபர்ஸ்ட் திங், ஈதர் ஆர் பார்க்கலாம். Either or எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when you have two choices and you have to choose between these two choices. இப்போது இட்லி, தோசை, இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் வந்துட்டு அந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா, யூ கேன் சூஸ் எய்தர் இட்லி ஆர் தோசை அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ரெண்டில் ஒன்று தான் உங்களால் சூஸ் பண்ண முடியும். ஸோ ரெண்டில் ஒன்று அப்படின்னு வரும்போது நம்ம ஈதர் ஆர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸாம்பிள்ஸோட சொல்கிறேன். யூ மைட் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ், either you come on time or you'll miss the movie. ஒன்று டைமுக்கு வா, படத்தை ஃபுல்லாக பார்க்கலாம், ஆர் நீ கண்டிப்பாக மூவியை மிஸ் பண்ணிடுவ. ஸோ ரெண்டு சாய்ஸ் இருக்குது. நீ டைமுக்கு வந்தால் இது நடக்கும், டைமுக்கு வரல அப்படின்னா இன்னொன்று நடக்கும். நீங்கள் டைமுக்கு வராமல் நடுவில் வந்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது. தேர் ஆர் ஒன்லி டூ சாய்ஸஸ். அந்த இடத்துல மட்டும்தான் we should use either or. I hope this is clear to you. So the next example is, we can either go to the beach or stay at home. So ஒன்று பீச்சுக்கு போகலாம், இல்லைனா வீட்டில் இருக்கலாம். There is no between choices இல்லையா? வீட்லேயும் இல்லாமல் பீச்சுக்கும் போகாமல் அப்படி ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்கல. You can choose only one of these two, beach or home. அந்த டைமில் நம்ம வந்துட்டு either or யூஸ் பண்ணுறோம். And the next example பார்த்தீங்க அப்படின்னா, you can choose either English or Tamil. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம், தமிழில் பேசணும்னு நினச்சிங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். மேபி யூ கோ டு அன் இன்டர்வியூவில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆன்சர் தெரியுது, பட் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிறப்போ அந்த இன்டர்வியூவர் என்ன சொல்லுவாங்க, you can either choose English or Tamil அப்படின்னு just to make you comfortable they might say, but not in all companies. So இந்த இடத்துல வந்துட்டு it is only 30% chances that an interviewer asks you like this, நீங்கள் ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் it is 70% of all the companies that say you should only talk in English. Are you well versed in English? ஒரு வேலை இல்லை அப்படின்னா it is the right time to upskill yourself. You have to upgrade yourself with the language. இங்கிலீஷ் இல்லாமல் என்னால் இங்கிலீஷ் பார்ட்னரில் சர்வைவ் பண்ண முடியுமா? இங்கிலீஷ் பார்ட்னர் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாரும் எல்லா டைமும் இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருக்கோமா அப்படின்னா இல்லை. as I'm talking to you, நான் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் என்னால் இங்கிலீஷ் தெரியாமல் ஒரு இடத்துல சர்வைவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் no. Not only at English partner, we have many other companies out there. ஆனால் எங்கே போனாலுமே நமக்கு இங்கிலீஷ் ஆஸ் அ பேஸ் ரொம்ப ரொம்ப தேவை. ஒரு குட்டி விஷயம் நீங்கள் வந்துட்டு ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னாலும் யூ வில் நீட் இங்கிலீஷ். இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு கிளையண்ட் கூட பேசணும் அப்படின்னா யூ வில் நீட் இங்கிலீஷ். டு டாக் டு த மேனேஜர் ஹூ இஸ் அப்ராட் யூ மைட் வாண்ட் இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மேஜராக தேவைப்பட்டுருக்கு. ஸோ ஃபார் யூ டு லேர்ன் இங்கிலீஷ் we are here to help you out. ஸோ எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒருவேளை நான் யூடியூப் வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிற ஒரு ஆள் அப்படின்னா we are here to give you YouTube videos. இந்த இடத்துல you can just go through the video, என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி பேசுகிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கற்றுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது, I just want to scroll, எனக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா we also give you shorts or reels on Instagram. அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை I'm ready, it is time for me to learn English அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா you can join our course. கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணி ஒரு ஹாய் சொன்னீங்கன்னா our team will get to you. என்ன மாதிரி உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதை சொல்லி நீங்கள் உங்களோட கோர்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் த நெக்ஸ்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is neither nor. இப்போ either or நம்ம பார்த்தப்போ ஏதோ ஒன்று அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? neither nor நம்ம வரும்போது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். ஸோ ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் either or தான் neither nor. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு இட்லி தோசை இருக்குது, இந்த சைட் கஞ்சி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
நீ இட்லியும் சூஸ் பண்ண முடியாது, தோசையும் சூஸ் பண்ண முடியாது. யூ கேன் ஓன்லி சூஸ் திஸ் porridge. கஞ்சிக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னா porridge, ரைட்டா? ஸோ இது ரெண்டுமே உனக்கு இல்லை, உனக்கு இதுதான் அப்படின்னு சொல்கிறப்போ யூ கேன் neither choose இட்லி நார் தோசா, யூ கேன் ஓன்லி சூஸ் porridge அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ரெண்டுமே இல்லை அப்படின்னா நம்ம neither nor யூஸ் பண்ணுவோம். ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்கு either or யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். ஐ ஹவ் noted it down. So the first example is neither my mom nor my dad likes coffee. எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்காது, எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்காது, ரெண்டு பேர்த்துக்குமே இங்கே பிடிக்காது. நெகட்டிவ் தான், ரெண்டு பேர்த்துக்குமே இல்லை, பிடிக்கல அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் த செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் neither Jinga nor Bunga came to the restaurant. நீங்கள் ஒரு 90s கிட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஜிங்கா புங்கா அப்படிங்கிற கேரக்டர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்துட்டு ஒரு மூவியில் நல்லா குண்டாக இருப்பாங்க. அவங்கள வந்துட்டு அந்த படத்தில் காமெடியாக யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே தே ஆர் ஹெவி அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிளோடு நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வரல அப்படின்னு சொல்கிறப்போ neither Jinga nor Bunga came to the restaurant அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, and the next example is the teacher was neither angry nor happy. இந்த டீச்சர் ஹாப்பியாகவும் இல்லை, ஆங்க்ரியாகவும் இல்லை, ஆனால் சம்திங் இஸ் கோயிங் ஆன் இன் ஹர் ஹெட் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ the teacher was neither angry nor happy அப்படின்னு நம்ம சொல்லலாம். Hope this is clear to you all. So first என்ன நம்ம பார்த்தோம், ரெண்டே பேர்ஸ் தான் பார்த்துருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் பேர் வந்துட்டு either or பார்த்தோம், செகண்ட் பேர் வந்துட்டு neither nor பார்த்துருக்கோம். either or அப்படிங்கிறதோட குட்டி சம்மரைசேஷன் என்ன அப்படின்னா இது இல்லைன்னா அது, அல்லது அப்படின்னு வரும்ல, அதுதான் either or. neither nor அப்படின்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக நான் முடிக்கிறேன். ஹோப் யூர் அண்டர்ஸ்டாண்டிங் இட். ஒருவேளை அட் திஸ் பாயிண்ட் உங்களுக்கு ரெண்டு டாபிக்ஸும் புரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் கெட் இன் டு த கமெண்ட்ஸ். அதில் வந்துட்டு ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி போடுங்க. வில் செக் இட் அவுட், என்ன கரெக்டாக இருக்குது என்ன தப்பாக இருக்குது, இதை எப்படி மாற்றிக்கலாம். ஆல் தீஸ் கைடன்ஸ் வில் பி கிவன் டு யூ from us. Now coming to this segment, என்னென்ன காமனாக நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ காமனாக நான் பார்த்த ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா verb and noun இது ரெண்டுமே நம்ம மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா either ராணி ஆர் ரேகா இஸ் கம்மிங். ஸோ இந்த இடத்துல ரெண்டு டிஃப்ரெண்ட் பீப்புள் பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ராணி ரேகா அப்படின்னு ரெண்டு பேர் தான், பட் either or தான் யூஸ் பண்ணுறோம். ரெண்டில் ஒன்றை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அப்போது either ராணி ஆர் ரேகா இஸ் கம்மிங், அப்போது அந்த இடத்துல சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணணும். ரெண்டு பேராக இருந்தாலும் ரெண்டில் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இஸ் யூஸ் பண்ணலாம். இதுவே உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், அப்போ அந்த இடத்துல ப்ளூரல் வந்துச்சுன்னா அப்படின்னு கேட்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் either my brother or my parents are coming. இப்போ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா either பக்கத்தில் பிரதர் வருது, ஆர் பக்கத்தில் பேரண்ட்ஸ் அப்படின்னு வருது. ஸோ ஆருக்கு அப்புறம் என்ன வேர்டு வருதோ அந்த நவுன் வந்துட்டு சிங்குலராக இருந்துச்சுன்னா என்டையர் சென்டென்ஸ்க்கு நம்ம சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஆருக்கு பக்கத்தில் ப்ளூரல் நவுன் இருந்துச்சு அப்படின்னா ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளே பார்த்துட்டிங்கன்னா either my பிரதர் அப்படிங்கிறது சிங்குலர் தான், ஆர் மை பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். அப்போ நான் வேர்ப் என்னவா யூஸ் பண்ணணும், இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை த நியரஸ்ட் நவுன். அப்போ பேரண்ட்ஸுங்கிறது ப்ளூரலாக இருக்கிற பட்சத்தில் யூ ஷுட் யூஸ் ஆர். either my brother or my parents are coming அப்படின்னு வரணும். ஓகே, ஸோ I'll just give you another example. either the dog or the cat is their pet. ஸோ ஒன்று அவங்களுக்கு பெட்டு எதுவாக இருக்கும், கேட்டாக இருக்கும், இல்லை அவங்களோட பெட்டு வந்துட்டு டாகாக இருக்கும். எது ஒன்று தான் அவங்களோட பெட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறப்போ either a cat or a dog is their pet அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ ஹோப் யூ கிளியர். அண்ட் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா either யூஸ் பண்ணும்போது கூடவே ஆர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். either போட்டுட்டு பின்னாடி நார் போட்டுறக்கூடாது, அதே மாதிரி neither போட்டுட்டு ஆர் போட்டுறக்கூடாது. the pair should not be confused. either or neither nor. okay, so I'll just move on to the next one. so இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு சில phrases சொல்கிறேன் that is similar to either or neither nor, ஆனால் சேம் மீனிங்காக இருக்காது,
but similar meanings க்கு வரும். The first phrase is not only but also. So not only this but also this. இது மட்டும் இல்ல இதுவும் கூட அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த not only but also அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, she is not only smart but also kind. அவ ஸ்மார்ட் மட்டும் கிடையாது, இங்கே மட்டும் அவள் தெளிவு கிடையாது, பட் பேசும்போது அவள் ரொம்ப ரொம்ப கைண்ட் அப்படின்னு சொல்லுவல. ஷீ இஸ் நாட் ஒன்லி ஸ்மார்ட் பட் ஆல்சோ கைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஹீ கேன் நாட் ஒன்லி சிங் பட் ஆல்சோ டான்ஸ். அவன் நல்லா பாட மட்டும் செய்ய மாட்டான், டான்ஸும் ஆடுவான். அப்போது அவனுக்கு இது மட்டும் இல்லை இதுவும் கூடவே சேர்ந்து இருக்கு. He can not only sing but also dance. The next phrase என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா both and அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து both my mom and dad are doctors. ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஈதர் ஆரில் ரெண்டில் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்துட்டு ஈதர் ஆர் யூஸ் பண்ணோம். ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நீதர் நார் யூஸ் பண்ணோம். ரெண்டுமே உண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு போத் அண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, போத் மை டேட் and my mom are doctors. ஸோ ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஆர் ஈஸி வித் ப்ராக்டிஸ். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒருவேளை தமிழ் தெரியாத ஆளாக நீங்கள் இருக்கீங்கன்னா தமிழும் ஈஸி தான், இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷும் ஈஸி தான். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஆர் ஈஸி வித் ப்ராக்டிஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஹோப் யூ கிளியர் வித் தீஸ் 4 phrases. மொத்தமாக 4 தான் பார்த்துருக்கோம். ஈதர் ஆர் அப்படின்னா இது இல்லைனா அது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீதர் நார் அப்படின்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு போத் அண்ட் பார்த்தோம், இதுவும் அதுவும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. நாட் ஒன்லி பட் ஆல்சோ அப்படின்னா இது மட்டும் இல்லை இதுவும் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஹோப் யூ கிளியர் வித் ஆல் தீஸ் 4 phrases. வில் ஜஸ்ட் ஹாவ் அ ஸ்மால் டெஸ்ட். உங்களுக்கு எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஐ கேன் நோ ஒன்லி வித் திஸ் டெஸ்ட். ஐ ஆல்சோ கம் அப் வித் ஃபியூ ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஓகேங்களா, நான் உங்களுக்கு சென்டென்ஸ் சொல்கிறேன், அந்த இடத்துல ஈதர் ஆர் வருமா, நீதர் ஆர் வருமா, போத் அண்ட் வருமா, இல்லை வந்துட்டு நாட் ஒன்லி பட் ஆல்சோ வருமா அப்படிங்கிறது put it in the comment section with numbers. First question, dash Priya dash her sister are coming. இந்த இடத்துல ஒரே ஒரு குட்டி ஹிண்ட்டும் இருக்குது, ஆர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எது வரும்? Put it in the comment section. அப்படியே you can just go type it down. And the second question is, you can have dash tea dash coffee. Options as you all know, ஒன்னா either or neither not or both and or not only but also. Yes, we'll move on to the third question. Dash Rahul dash Ravi came to the event. Yes, I hope you have all dropped your answers in the comment section. I'll just look into those. எது கரெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது we'll have a check. Okay, so now that we have come to the end of this video, உங்களுக்கு 4 phrases தான் சொல்லி கொடுத்துருக்கேன். 4மே உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் start using it in your daily English. இந்த மாதிரி குட்டி குட்டி வேர்ட்ஸ் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே your English will sound even more better when it comes to ஒரு கிளையண்ட் மீட்டிங்காக இருக்கலாம், இல்லை வந்துட்டு உங்களோட மேனேஜர் கூட நீங்கள் பேசுகிறது இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நீங்கள் பேசுகிறப்ப யூ வில் ஹாவ் அ குட் இமேஜ் வென் இட் கம்ஸ் டு கம்யூனிகேஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இஃப் வி ஆர் இம்ப்ரூவிங், ஆர் என்டையர் பர்சனாலிட்டி இட் செல்ஃப் வில் பி இம்ப்ரூவிங். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கிவ் அஸ் அ லைக். அண்ட் உங்களுக்கு இது வேற யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. அண்ட் உங்களுக்கு டவுட் இருக்குது, இப்போ இந்த ஈதர் ஆர்லையோ இல்லை நீதர் ஆர்லையோ இல்லை போத் அண்ட்லேயோ இல்லை வந்து நாட் ஒன்லி பட் ஆல்சோ வச்சு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் ஆன் டு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. அதில் நம்மளோட ட்ரெயினர்ஸ் ஈவினிங் 6 to 7 அவைலபிளாக இருப்பாங்க. அந்த டைமில் உங்களோட டவுட்ஸ் கேட்டு கூட லைவாக நீங்கள் வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் பார்ட்னர் நாட் ஓன்லி கிவ்ஸ் யூ தி ஆப்பர்ச்சுனிட்டி டு see the video but also gives you the opportunity to clear your doubts. ஸோ நான் இங்கே again I've used the same phrase not only but also. இந்த மாதிரி you start using it in your daily English and you will see a great change, and I wish you all become good English speakers. Thank you so much for watching the video.